தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு சகல புகழும் ஆட்சியும் உரித்தாகுக. காலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை நாம் வாசித்து ஜெபிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் நிலத்தின் மேல் நடந்த இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அப்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறினோடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு காலை நேரத்திலே உருவாவதாக. 2024ஆம் வருடம் நவம்பர் மாதம் கடைசி சனிக்கிழமை காலை நேரத்திலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தருகிற நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று விசுவாசம். இந்த நாளிலே நாம் படித்த இந்த வேத வாக்கியத்திலே அதன் பின்னணியை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னார். ஆண்டவரான இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர் தன்னுடைய முன்னறிவிப்பாளரான யோவான் கொலை செய்யப்படுகிறதை கேள்விப்படுகிறார். இப்பொழுது அவர் வனாந்தரத்துக்கு போகும்போது திரளான ஜனங்கள் அவரை பின்சென்று போகிறார்கள். இயேசு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்கள் திரும்பி போகும்போது இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் பசியாயிருக்கிறார்கள், வழியிலே தோய்ந்து போவார்கள், எனவே நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். சீஷர்கள் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்வது? இயேசு நாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் சீஷரிடத்திலே கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். சீஷர்கள் தேடி பார்க்கிறார்கள். ஒரு சிறு பையனிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. அதை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிடித்த ஜனங்களுக்கு கொடுத்து திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுக்கும்படியான காரியம் நடக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் யோவான் ஸ்நாபகன் கொலை செய்யப்பட்டதை அவர் மனதில் வைத்திருந்தாரோ தெரியவில்லை. சீஷர்களை அக்கறைப்படுத்துகிறார். அவர் மலையின் மேலே தனிமையாக தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை படகளை அனுப்பிவிட்டு இயேசு தனிமையாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாழ்விலே இவர்களை அனுப்பிவிட்டவுடனே இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய
ஜனங்களை சீஷர்களை அனுப்பிவிட்டு ஒரு வனாந்தரமான இடத்திலே தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறதை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இயேசு காலையிலே ஜெபம் பண்ணினார், அதிகாலையிலே ஜெபம் பண்ணினார், சாயங்கால நேரத்திலே ஜெபம் பண்ணினார். கிடைத்த நேரமெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் உட்கார்ந்திருந்ததை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இப்பொழுது இயேசு இரவு நேரத்திலே அந்த கடலிலே நடந்து வருகிறார். இரவின் 4ஆம் ஜாமத்திலே படகு எதிர்காற்றினாலே அலைபட்டு அக்கறைக்கு போக முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு அனுப்பிவிட்ட படகில் ஜனங்கள் இப்பொழுது சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். இவர் தெரிந்து கொண்டபடியினாலே இனி படகிலே போவதற்கு வேற படகில்லை. கடலின் மேல் நடந்து ஆண்டவர் நடுக்கடலுக்கு நேராக வருகிறார். மிகப்பெரிய அலையும் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. படகு போக முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. படகில் உள்ளவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இயேசு அந்த அலைகளின் மத்தியிலே நடந்து வருகிறதை வேதம் எழுதுகிறது. எவ்வளவு பெரிய அலையாக இருந்தாலும் இயேசு நடந்து வருவதற்கு அவருக்கு வல்லமை இருந்தது. அலைகளுக்கு மேலாக, காற்றுகளுக்கு மேலாக அதிகாரம் உள்ளவராய் இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். இயேசு நடந்து வருகிறதை சீஷர்கள் கண்டவுடனே ஆவேசம் என்று அலறுகிறார்கள். ஒரு பேய் வந்து விட்டது, பூதம் வந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் அலறிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு வருவதை கண்டவுடனே இங்கே அலறல் சத்தம் கேட்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி வார்த்தையை கேட்கும் போது இங்கே ஒரு சந்தேகம் வருகிறது. இரவிலே ஆண்டவர் நடந்து வருகிறார். சீஷர்களில் ஒருவரான பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் இந்த கடலின் மேல் நடந்து வருவதற்கு நீர் எனக்கு அனுமதி கொடும் என்று கேட்கிறான். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், நடந்து வா. பேதுரு ஒரு கணம் யோசிக்காதபடி கடலின் மேல் நடக்க ஆரம்பிக்கிறான். முதலாவதாக இயேசுடைய வார்த்தையை கேட்டு நடந்தான். அவருடைய முகத்தை பார்த்து நடக்கிறான். திடீரென்று அலைகளையும் காற்றையும் எல்லாவற்றையும் கவனித்தவுடனே அலையையும் காற்றையும் பார்க்க ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது இயேசுவை நம்பி இறங்கின மனிதன் காலடி வைத்து கொஞ்சம் தூரம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவன் கடலுக்குள்ளே மூழ்கும்படியான சூழ்நிலை உருவாகிறது. இயேசு பார்க்கிறார். இப்பொழுது சிக்கலுக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிற பேதுருவை என்ன செய்வது என்று தெரியாதபடி அவர் கேட்கிறார், அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டாய் என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு அவனை தூக்குகிறார். இருவருமாக படகின் மேல் ஏறுகிறார்கள். காற்றும் கடலும் அசைந்தது. கரைக்கு நேராக போகிறார்கள். இவைகளை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஜனங்கள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அப்படியானால் 4ஆம் ஜாமம் கடைசி நேரத்தில் இயேசு வருகிறார். ஜனங்கள் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். வெளுப்பான நேரமாக அது காணப்படுகிறது. அதிகாலை நேரம், சூரியனுடைய வெளிச்சம் காலையிலே வெளியே வரக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இரவு முழுவதும் ஆண்டவர் அந்த ஜெபத்தில் இருந்தார். இரவிலே படவானது கடலிலே அலைபட்ட போது நடந்து வருகிறார். சீஷர்களுக்கு ஆண்டவர் அவருடைய சூழ்நிலை அறிகிறார். இவைகளுக்கு மேலாக தந்தை பிள்ளைகள் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதையும் ஆண்டவர் பார்த்தார். இந்த நேரத்தில் பேதுருவை கையை தூக்கி எடுத்து படகிலே ஏறினார். கடல் அமர்ந்தது. வாழ்விலே காலை நேரத்திலே ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார் சகோதரரே. இயேசுவை நம்பி இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நன்மையானவைகளை செய்தார். இன்றைக்கு நன்மையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார் என் வாழ்விலே என்று சொல்லி அவருக்கு பின்னாக நாம் நடந்து வருகிறோம். திடீரென்று வாழ்க்கையிலே புயலடிக்கிறது.
இந்த சனிக்கிழமையிலே 2024 வருடம் இன்னும் ஒரு மாதம் இந்த வருடத்திலே காணப்படுகிறது. ஆண்டவரை நம்பி வந்தேன், வாழ்விலே அலைவீசிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் நான் எதுவுமே செய்ய முடியாதபடி அமிழ்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறார் சகோதரரே. ஆண்டவர் உன் அறைகளுக்கு மேலாய், உன் வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு மேலாய், உனக்கு மேலாய் கடந்து வருகிற ஆண்டவர் உண்டு என்பதை மறந்து போகாதே. வாழ்விலே எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் எதிர்மையாய் அலையடித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன் அறைகள் எல்லாவற்றிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறவர். உன் வாழ்வின் பெயர்களிலே உன்னை தூக்கி எடுக்கும்படியாய் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் உன்னோடு என்பதை மறந்து போக வேண்டாம். எந்த வாழ்வின் சூழ்நிலைகளானாலும் வாழ்வின் பெயர்களை வெகுளடித்தாலும் அவைகளுக்கு மேலாக அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளின் காலை நேரத்திலே உங்களுடைய வாழ்விலே நன்மையான வேலை செய்யும்படியாய் உங்கள் காரியங்களை புறப்படுகிறவராய் இந்த காலை நேரத்திலே அவர் உங்களோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். பயப்படாத பிள்ளைகளாக விசுவாசம் என்னும் கோட்டையிலே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இயேசுவை பின்பற்றி வந்த நாம் பயப்படாது அவருடைய கரத்தை பற்றிக் கொண்டு ஜெயமெடுக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய் என்று கேட்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர் அவர் வல்லமையுள்ளவராய், மகத்துவம் நிறைந்தவராய், ராத்திரியே தேகம்பீரம் உள்ளவராய், வாழ்வின் அறைகளை இழக்கிறவராய், சர்வாதிகாரம் உள்ளவராய் வாழ்வில் இடைபெறுகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். 2024 வருடம் 12 மாதங்களும் நீ கர்த்தரை நம்பி வந்த உன்னை வாழ்விலே அலைகள் அடித்துக் கொண்டிருக்கலாம். போராட்டம் நிறைந்த வாழ்வையாக இருக்கலாம். சரீரத்தில் விலங்குகளை சுமந்து கொண்டிருக்கலாம். இந்த வருடத்தின் கடைசி மாதம் ஆண்டவரை பற்றிக் கொண்டு பயப்படாதது ஜெயமெடுக்கும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப விசுவாசி என்று கூப்பிடாதபடி விசுவாசி என்று உங்களை ஆண்டவர் கூப்பிடும்படியாய் அவரை பற்றிக் கொண்டு அவர்களை ஜெயமெடுப்போமாக. கர்த்தர் உங்களோடு உங்கள் அறையில் வாழ்விலே வாழ்வு நிலைகளிலே கூட வருகிறார் என்ற எண்ணம் நினைவு உங்களுக்குள்ளே ஆழமாக எழுதப்படுவதாக. ஆண்டவர் உங்களோடு நடந்து வரும்போது உலக மனிதன் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆண்டவர் உங்களோடு கடந்து வரும்போது எந்த சூழ்நிலை உங்களை தள்ளி போட முடியாது. ஆண்டவர் உங்களோடு நடந்து வரும்போது எவ்வளவு பெரிய வாழ்வின் போராட்டமானாலும் நீங்கள் வெற்றி ஜெயமெடுத்தவர்களாக இருக்க முடியும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களோடு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம். அண்ட சராசரங்களை வார்த்தையினாலே உருவாக்கி பூமியை மண்ணினாலே எங்களை உருவாக்கி உம்மை தொழுது சேவிக்கும்படியாக எங்களுக்கு தந்திருக்கிற சாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வில் எல்லா அலைகளின் சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இருக்கிறோம். காலை நேரத்தில் எங்கள் எல்லா பிரச்சனைகள் மத்தியில் எங்களோடு கடந்து வருகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இருக்கிறோம். விசுவாசத்தினால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வந்தோம். எங்கள் வாழ்வில் எல்லா காரியங்களும் செய்வார் நம்பித்தான் உண்மை நம்பி வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே எங்கள் வாழ்விலே எடுத்துக் கொண்டிருக்கிறது, எங்கள் வாழ்விலே போராட்டம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்கள் அந்தமை கற்று நோக்கி பார்ப்பீராக. நல்ல திடங்கள் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. பயப்படாதீர்கள் என்று சொல்லத்தக்கதான வார்த்தை அவருடைய காதுகளுக்கு நெருக்கும்படியாக இருக்கிறோம். காலை நேரத்திலே பாவத்தின் செயலோடு அந்த காலக்கிரையோடு கட்டப்பட்டு கிடக்கிறது நல்ல விடுதலையாகிற கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இன்று காலை நேரத்திலே புறப்பட்டு வருவதாக. அதிகாலை நேரத்திலே ஒரு வீடுகளில் தப்பிக் கொண்டிருக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, இதோ வாசற்படிகளில் தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீர்கள். ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் பிள்ளை கூடாரங்களுக்குள்ளே கடந்து போவீராக. பலவீனத்தினாலே நோய்களை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை வாழ்விலே கர்த்தர் நன்மை செய்வீராக. உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த காலை நேரத்தில் ஒரு வீடுகளை ஆளுகை செய்வதாக.
நாளில் கர்த்தர் அதிசயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறீர்கள் ஆண்டவரே. வரங்களை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணத்தில் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. இந்த நாளில் அதிசயமான கிரியை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடு வாசல் ஏற்படுத்துகிறீர்கள் ஆண்டவர். யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், எங்களுக்கு சொந்தமான வீடு வேண்டும் என்று வாங்கிக்கிறார்களோ கர்த்தர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். 2024 வருடத்தில் காணப்பட்ட எல்லா விதமான சூழ்நிலைகளும் 2025 வருஷத்தில் தோல்வி இல்லாதபடி ஜெயமாய் நாங்கள் கர்த்தாவை சந்தரிக்கும்படியாய் இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கிக்கிறவர்கள் எல்லா காரியங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியிடங்களிலே வேலை செய்கிறவர்கள், வெளிநாடுகளிலே வேலை செய்கிறவர்கள், வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய ஆசீர்வாதத்தில் வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்திப்பீராக. நல்ல சரீர சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உடைய கரங்களிலே தருகிறோம். நல்ல காலநிலைகளை தருகிறீர், நல்ல சூழ்நிலையை தருகிறீர், நல்ல ஆசீர்வாதங்களை தருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் வாழும்படியாய் கிருபையால் வாழ்க்கையிலே யார் யாரெல்லாம் இப்பொழுது பயத்தோடு எங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றாயிருக்கிறார்களோ பயப்படாதவர்களுக்கு சொல்லத்தக்கதான வார்த்தை காலை நேரத்தில் ஒவ்வொரு காதுகளுக்கு பதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடிந்த வார்த்தை மூலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரங்களில் யார் யாரெல்லாம் நோக்கி முழங்கால் படியிட்டு இருக்கிறார்களோ கர்த்தர் தந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயமுள்ளவராக எங்கள் ஆண்டவர், எல்லாவற்றும் மேல் அதிகாரமுடைய எங்கள் ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக கரங்களிலே தாழ்ந்து சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் கடற்கரையிலே சிக்கிக்கொண்டு வழக்குகளிலே சிக்கிக்கொண்டு வாழ்நாள் மழை தெரியாத தேவையாளர்களோ எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திலே வாழ்கிற நாட்களே, நிலையில்லாத உலகத்திலே கதாபியத்திலே தங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிற பரமராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக ஒவ்வொருவரும் காலை நேரத்தில் தங்களுடைய வாழ்விலே நன்மையான வேலை செய்யும்படியாக பலருக்கு தீங்கில்லாதபடி